6வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யோசுவா மூலமாக பேசுகிறார். யோசுவா மூலமாக என்ன பேசுகிறார் என்றால், ஆசாரியர்களை இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி யோசுவா மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், இந்த இடத்திலே உங்களுடைய ஆசாரியர், அதாவது உங்களுடைய போதகர் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி எதற்காக முன்னாலே எடுத்துச் செல்லப்படுகிறது, ஏன் எடுத்துச் செல்லப்படுகிறது, அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் சில வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்த்து கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், யோசுவா சொல்லுகிறார், ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பதாக எடுத்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியிலே என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. யாருக்காவது தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியிலே என்ன இருக்கிறது தெரியுமா? ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியிலே என்னென்ன இருந்தது? ஆரோனை துளித்துக்கோள், மண்ணா வைத்த பொறுப்பாத்திரம், 10 கட்டளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பதாக எடுத்து செல்ல வேண்டும். ஏன் என்று பார்க்கலாம். நீங்கள் அதே அதிகாரத்திலே 4வது வசனத்தை பார்க்கலாம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரம் இடைவெளி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தூரம்? 2000 முழ தூரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? சபையிலே விசுவாசிகள் அநேக பேர் என்ன செய்கிறார்கள்? ஊழியரை புத்தி கொள்ள வேண்டும், ஊழியருக்கு முன்பதாக செல்ல வேண்டும், ஊழியரை என்ன செய்யணும்? கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக இடங்களிலே நினைக்கிறார்கள். அநேக இடத்திலே பல ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? தள்ளப்படப்பட்ட மக்களை என்ன செய்ய மாட்டார்கள்? தூக்கி நிறுத்த மாட்டார்கள். ஹல்லேலூயா. நல்லா நின்று இருக்கிறவங்களை என்ன செய்வாங்க? தண்ணி விட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அதுவும் வேலையில கூப்பிட்டு என்ன செய்வாங்க? வேலையில கூப்பிட்டு தண்ணி விட்டு போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் உங்களுக்கு 2000 முழ தூரம் இருக்க வேண்டாம். அதற்கு படிக்கலாம். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், எதற்காக இந்த உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பதாக எடுத்து செல்லப்பட்டது என்றால், நாம் வழிகளை அறிந்து கொள்ள. ஹல்லேலூயா. நாம் போகும் பாதைகளை அறிந்து கொள்வதற்காக. இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நாம் போகிற வழியெல்லாம் தடுமாற்றமாக இருக்கிறது, நாம் போய் சேருகின்ற இடமெல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் தேவ ஜனங்களே, என் தேவ மக்களே, இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பற்றியை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வழி சபையாக இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய வழிகள் தடையில்லாத வழிக்கு இருக்கும். ஹல்லேலூயா. நீ போய் வேண்டிய பாதைகள் உனக்கு நன்றாக தெரியும். பாருங்கள், இந்த இடத்திலே நீ போக வேண்டிய வழியை அந்த உடன்படிக்கை பற்றி என்ன செய்யும்? காண்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பற்றி இன்னொரு விதத்திலும் சொல்லப்படலாம். இது எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் பாருங்கள், தேவனுடைய உடன்படிக்கை பற்றி நமக்கு முன்பதாக சென்று நமக்கு வழிகளை காண்பிக்கிறதாக இருக்கிறது. உங்களுக்கு எத்தனையோ முறை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஐயோ நான் தடைகளோடு கூட இருக்கிறேன், நான் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் எனக்கு தடையாக இருக்கிறது, எத்தனையோ முறை முயற்சி செய்தேன், எத்தனையோ தரம் நான் முயற்சி
போடப்படும். அன்றைக்கு உன்னுடைய வழிகள் செவ்வையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், உன்னுடைய தலைகளை நீக்கி போடுவதற்காகத்தான் என் தேவனாக கர்த்தர் உனக்கு முன்பதாக கடவுள் சென்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் படித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னால் இந்த படிப்பை முடிக்கவில்லையே, எத்தனையோ தரம் நான் தோல்வி இருந்தேனே என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ தரம் நான் முயற்சி செய்து வேலைக்கு என்று சென்று கொண்டிருக்கிறேன், ஆனாலும் முடியவில்லையே என்று சொல்லி நீ நினைக்கிறாய். ஆனால் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய தலைகளை முறித்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. இன்னைக்கு உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறதாக இருக்கிறது. இந்த இடத்தில் பல போராட்டத்தோடு, பல கண்ணீரோடு கூட, பல கவலையோடு கூட நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என் தேவனே, உனக்கு முன்னதாக தேவனுடைய உடன்படிக்கை பற்றி கடந்து சென்று கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு எனக்கு முன்பதாக நான் எப்பொழுதும் தேவனுடைய உடன்படிக்கை பற்றியை வைத்து நான் புறப்பட போகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு தலைகள் நீக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு தலைகள் நீக்கப்பட்டது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் கடந்து சென்று கொண்டிருக்கிறான். உன்னுடைய தலைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக இருந்து நீ அறிய வேண்டிய வழியை உனக்கு கற்றுத் தருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு அறிய வேண்டிய காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதே யோசுவா 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு புதியதாக நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சென்ற அந்த ஆசாரியருடைய கால்கள் பட்டவுடனே தடையாக இருந்த அந்த தண்ணீர் ஒரு குவியலாக மாறினது. இன்றைக்கு நீ இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய், எத்தனையோ தரம் எனக்கு தடையாக இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் தடையாக இருக்கிறது, இந்த தடைகள் எப்பொழுது நீங்கும், இந்த யோர்தான் நதியை போல எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். என் தேவ ஜனங்களே, இன்றைக்கு பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சென்ற அந்த ஆசாரியனுடைய பாதங்கள் பட்டவுடனே அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு குவியலாக மாறினது. ஹல்லேலூயா. என்றைக்கு நீ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நீ உன்னுடைய இருதயத்திலே சுமக்கிறாயோ, என்றைக்கு உன்னுடைய தேவனுடைய பெட்டியை நீ சுமந்து கொண்டு செல்கிறாயோ, அப்பொழுது உன்னுடைய தடைகள் எல்லாம் ஒரு குவியலாக மாறும். ஹல்லேலூயா. உன் தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். நீ போய் சேர வேண்டிய கானான் தேசத்துக்குள்ளாக நீ கடந்து செல்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தடைகளை மாற்றி போடுகிற தேவன் உனக்கு முன்பதாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் எனக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய உயரமே ஒரு தலை. ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கும் செல்ல முடியாத தலை. எந்த இடத்துக்கு சென்றாலும் என்னை தூக்கிக் கொண்டு ஓடிக்கூட மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நான் என்னுடைய தேவனுடைய உடன்படிக்கையை சுமந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தலைகளை நீக்கிக் கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு குவியலாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய தலைகளை ஒரு குவியலாக மாற்றப் போகிறார். உன்னுடைய பிரச்சனைகளை, உன்னுடைய கண்ணீரை துடைக்க என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பற்றியை சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கையில இருக்குது? எத்தனை பேர் கையில உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது? தூக்கி காண்பிக்கலாம், தூக்கி காண்பிக்கலாம். எத்தனை பேர் கலப்பில் இருக்கிறார்? எத்தனை பேர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த உடன்படிக்கை பெட்டியை நீ எப்பொழுதும் உன்னுடைய இருதயத்திலே வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்திலே சுமக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு தடைகள் நீக்கப்படும். ஹல்லேலூயா. உனக்கு தடைகள் நீக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிரஸ்தானம் உனக்கு முன்பதாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பற்றின 3 காரியம். இந்த 3 காரியத்தை நீ கடைபிடித்து நடக்க வேண்டும். அதாவது 10 கட்டளைகள். இன்னொன்று மன்னா. ஹல்லேலூயா. மன்னா, வானத்தின் மன்னா. அதாவது தேவ வசனங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதோட மாத்திரமல்ல, ஆரோனின் கோல் விசுவாசத்தினாலே துளைத்தது போல உங்களுடைய விசுவாசமும் துளிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி துளித்ததானால் உங்களுக்கு தடைகள் இல்லை, உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, உங்களுக்கு கண்ணீர் இல்லை, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. யார் கடந்து செல்வது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்காக ஒருத்தரை என்ன செய்யணும்? யாராவது ஒருத்தரை துணையா வைக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லையா? யாராவது துணையா வைக்கிறோமா? ஹல்லேலூயா. எங்கடா போகணும்? என்ன செய்யணும்? யாராவது எனக்கு முன்பதாக போகணும், அப்ப நான் முன்பதாக வரேன் அப்படின்னு வந்து. ஹல்லேலூயா. நீ முன்னால சொல்லுங்க, நான் பின்னாலே வரேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. வைக்க வேண்டியங்களை என்ன செய்ய மாட்டாங்க? வைக்க வேண்டியங்களை வைக்க மாட்டாங்க, வைக்காதவங்களை வைக்குவாங்க. ஹல்லேலூயா. இதுதான் உலக இது. ஹல்லேலூயா. உலக காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், உனக்கு தலைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே போகிறார். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். ஏனென்றால் உனக்கு எந்த விதமான தடைகள் நடக்கூடாது. நீ நடக்க வேண்டிய வழியிலே எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. நீ நடக்க வேண்டிய வழியிலே எந்த விதமான கவலைகள் கட்டி இருக்கக்கூடாது என்பதற்காக என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பின்பதாக நாம் எல்லோரும் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு பின்னதாக நீங்கள் செல்ல வேண்டும். எத்தனை பேர் பின்னால செல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு பின்னாலே நீங்கள் நடந்து சென்றால் உங்களுக்கு தடைகள் நீக்கப்படும். உங்களுக்கு எல்லா விதமான தடைகள் உடைக்கப்படுகிறதாக இருக்கும். உனக்கு தடையாக இருக்கிற யோர்தான் நதி ஒரு குவியலாக மாறும். உனக்கு தடையாக இருக்கிற எரிகோ நதி நொறுங்கி சுக்குநூறாக உடையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உன் மத்தியிலே இருக்கிறார். இன்னைக்கு நீ வேதனையோடு கூட உட்கார்ந்து நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது நான் ஆலயத்துக்கு வந்தும் எனக்கு தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? எப்படியோ நான் வசனங்களை கேட்டேன், ஆனாலும் என்னுடைய தடைகள் உடைக்கப்படுகிறது. இருந்த வண்ணமாகவே இருக்கிறதே என்று சொல்லி நீ நினைக்கலாம். இன்னைக்கு இந்த 2014ஆம் ஆண்டிலே என் தேவனாகிய கர்த்தர் உன் தடைகளை நீக்கி போட்டு நீ கானான் தேசத்தை அடைய போகிறாய். ஹல்லேலூயா. கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளப் போகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தேவன் உனக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அவர் முன்பதாக கடந்து சென்று என்ன செய்கிறார் என்று கீழே இருக்கிற வழியில படிக்கலாம். வாசலால் உபதேசித்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், அவர் உனக்கு முன்பதாக நடந்து சென்று உங்களை எப்படி நுழைய செய்கிறார்? வாசலிலே. அதாவது இந்த வாசல் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த வாசலை குறிக்கிறது, பரலோக வாசலை குறிக்கிறது. இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து சென்று உனக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி உனக்கு செவ்வாய்ப்படுத்தி என் தேவ ஜனங்களே இன்னைக்கு நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பரலோக வாசலுக்குள்ளாக உன்னை அழைத்து செல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்திலே என் தேவ
எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் உடைத்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடல்கள் ஒரு மேய்ப்பனை பற்றி சொல்லுகிறது. அதாவது ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது அதை வெளியே விட்டவுடனே அவன் என்ன செய்கிறான்? அவைகளுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். இந்த இடத்தில் உங்களுக்காக ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பன் பின்னாலே எத்தனை பேர் செல்கிறீர்கள்? எத்தனை பேர் போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. யார் அந்த மேய்ப்பன்? உங்களுடைய மேய்ப்பன் யார்? இந்த சபையின் மேய்ப்பன் யார்? பாஸ்டர் பின்னால் எத்தனை பேர் எத்தனை ஆடுகள் போய் கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஆடுகள் செவி கொடுக்கிறது? எத்தனை ஆடுகள்? ஹல்லேலூயா. ஒரு ஆடு அவைகளுக்கு உட்காந்துக்கிறார். ஹல்லேலூயா. 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 என்ன ஒரு ஆடு இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மேய்ப்பன் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஆடுகளுக்கு முன்பதாக செல்கிறார். ஏனென்றால் அந்த ஆடுகள் செல்லும் பொழுது அந்த ஆடுகளை எந்த விதமான மிருகமும் எந்த விதமான கரடியும் வந்து பற்றித்து விடக்கூடாது, அதை கொண்டு போட்டு விடக்கூடாது, அதற்கு வழிகளை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? ஆடுகளுக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். அதே போலதான் என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து சென்று நம்முடைய ஒவ்வொரு பயனையும் அவன் என்ன செய்கிறான்? கூப்பிட்டுக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஏனென்றால் உனக்கு தடைகள் இருக்கக்கூடாது, உனக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, உனக்கு கண்ணீர் இருக்கக்கூடாது, வழியிலே நீ சமைத்து விடக்கூடாது என்பதற்காக என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக உனக்கு முன்பதாக தடைகளை நீக்கி போடுவதற்காக உனக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நினைக்கலாம் எனக்கு வழிகளை காண்பிக்க யாரும் இல்லையே, ஐயோ எனக்கு அநேக தடைகள் இருக்கிறது என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக இருந்து உன்னை அழைத்துக் கொண்டு என் மகளே என் மகளே நீ எனக்கு பின்பதாக வா என்று சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய குரலை கேட்டு நீ அவருக்கு பின்பதாக சென்றாயனால் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழிநடத்த சென்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்? குரலை கொடுக்கிறான். அந்த வசனம் அப்படியே படிக்கலாம். சத்தத்தை அறியும்படி ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஹல்லேலூயா. ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சபையில உங்களுடைய மேய்ப்பனுடைய குரலை அறிந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்ட குரலுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும், ஓடணும். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த நேரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். என் மகளே என் மகளே எனக்கு பின்பதாக வா, நான் உன்னை அழைத்து செல்கிறேன். உன்னை தடையில்லாதபடிக்கு செவ்வாயான வழியிலே நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்பதாக நீ கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், உன்னுடைய தடைகளை நீக்கி போடுவதற்காக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு முன்பதாக இருக்கிறார். அவர் எல்லா விதமான தடைகளையும் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு என்னுடைய தடைகள் நீங்கிவிட்டது, இனி நான் கானான் தேசத்தை அடைய போகிறேன், இனி என்னுடைய குடும்பம் கண்ணீர் இல்லாத குடும்பமாக இருக்க போகிறது, இனி என்னுடைய வாழ்க்கை தடையில்லாத வாழ்க்கையாக இருக்கிறது, எனக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் ஒரு குவியலாக மாறப்போகிறது என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர்
உனக்கு இருக்கிற தலைகள் எல்லாவற்றையும் நீக்க போட்டு விட்டார். இன்றைக்கு நீ வெற்றியை காண போகிறார். உன்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறார். அது இன்றைக்கு இப்பொழுதே நீ காண போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் முழங்கால் படிக்கலாம். முழங்கால் படித்து தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். என் மகனே, நீ கேட்ட வசனம் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக அல்ல, ஏதோ ஒரு வேடிக்கைக்காக அல்ல. இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு இருக்கிற தலைகள், உனக்கு இருக்கிற போராட்டம், உனக்கு இருக்கிற கட்டி எல்லாவற்றையும் இந்த நாளில் அகற்றி போடுகிறவராக இருக்கிறார். ஒரு விசையாக கண்களை மூடி ஒப்பு கொடுக்கிறார்.